Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 34 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல எப்படியாச்சும் இறனை காப்பாத்தணும்னு சொல்லி எல்லாம் வெறிகொண்டு கிளம்புனாங்கல்ல. போறதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. மெயினா மிகாசாலாம் வெறிகொண்டு போயிட்டு இருக்கான். நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் இறனை கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால வேகமா போவாங்க. அதே நேரம் ஹாஞ்சி வந்து போகல. ஏன்னா அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால அவளால எந்திரிச்சு நிக்க கூட முடியலன்னு வைங்களேன். பட் இருந்தாலுமே அவ எனக்கு குதிரைய குடுங்கம்பா. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு டைட்டன் அசைய முடியாம இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த வில்லேஜை நான் போய் பார்க்கணும்பா. அதான் நம்ம கோனி போனானே அந்த வில்லேஜ் தான், ரக்கோ வில்லேஜ். அதை நேர்ல போய் இவ பார்த்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் நினைக்கிறா. ஆனா இப்ப நீங்க இருக்க கண்டிஷன்ல உங்களாலலாம் குதிரையில போக முடியாது, மூடிண்டு இருங்கோ அப்படின்ட்டு கத்துவான். ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு மூளையை குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால அவ இப்பவே அதை ரிசர்ச் பண்ணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். உங்களுக்கு பதிலா நான் வேணா போறேன், நான் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசாம இங்க இருங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். அந்த டைம் கூட அவளால வெறிகொண்டு எந்திரிச்சு நிக்க முடியல. இங்க எர்வின் ஒரு பெரிய படையை கூட்டு போனால, போக போக ஸ்கவுட் ஃபார்மேஷனுக்கு மாறுங்க அப்படின்னு உன்ன வழக்கம் போல குரூப்பா பிரிவாங்க. மிகாசாக்கு எப்படியாச்சும் இறனை கண்டுபிடிச்சே ஆகணும். புள்ள பயங்கர வெறியில இருக்கான். சரி, அதே நேரம் இறன் எந்திரிச்சிட்டான். பாத்தீங்களா? எந்திரிச்சவன் சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் கையெடுக்க பாப்பான். பாத்தீங்கன்னா அவனுக்கு கையே இல்ல. ஐயோ என் கையும்பானா. அடே பதறாத, நானும் உன் நிலைமையில தான் இருக்கிறேன். நீங்க பாரு, எனக்கு ஒரு கையும் காலும் இல்லாம்பா யுமீர். அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஒரே நாள்ல உனக்கு ஹீல் ஆகி மறுபடியும் கை வந்துரும் பாலா. அப்ப யுமீர் கிட்ட என் கைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பான். ரெய்னர், அது உன்னோட தப்பு இல்ல, என்னோட தப்பு. நான் டைட்டனுக்குள்ள இருந்து உன்னை சீக்கிரமா வெளியே எடுக்கணும்னு கவ்வி வெளியே இழுத்தேன். அந்த டைமுங்கும் போது உன் கை துண்டா போயிருச்சு. ஆனா அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, சரியாயிருமா. அப்பதான் நம்ம பையன் அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப நான் தோத்துட்டேனா அப்படின்ட்டு கடுப்பாவானா. எல்லாம் என்ன பண்ண போறான்ட்டு அப்படியே லுக்குடுவாங்க. பொசுக்குன்னு மறுபடியும் கையை கடிச்சு டைட்டனா மாற ட்ரை பண்ணுவான். பெர்டோல்ட் எல்லாம் வேணாண்டா, லூசு மாதிரி பண்ணாதேமா. அப்பதான் யுமீர் வந்து தடுத்து, அவசரப்படாத யாருன்னு கொஞ்சம் சுத்தி பாரு, நம்ம இப்போ பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்க ஃபாரஸ்ட்ல இருக்கும். அதுவும் வால் மரியாதை. அதுவும் இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி ஜெயிண்ட் தான். இங்க இருக்குதுங்க பூரா அபேரன் டைட்டன்ஸுங்க. எத்தனை டைட்டன்ஸுங்க நிக்குதுன்னு பாரு. அதுலயே அங்க படுத்திருக்கே ஒரு டைட்டனு. அதை பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ற மாதிரியே உனக்கு தெரியும். ஆனா அது நம்ம வந்ததுல இருந்தே கண்ணை கொஞ்சம் கூட இப்படி அப்படின்னு மூவ் பண்ணவே இல்லை. நம்மளையே தான் பாத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் குட்டீஸுங்க எல்லாம் நிறைய அங்க நின்றுட்டு இருக்குதுங்க. தப்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படியே சைட்ல திரும்பி பாரு அப்படின்பா. பார்த்தா பெரிய டைட்டனு. அதுவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நின்று உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம மேல இருக்கானுங்க பாரு ரெண்டு கஞ்ச பாயலுங்க. அவனுங்களும் வேற அந்த 3D மேனுவர் கியர்ஸ் வச்சிருக்கானுங்க. அதுவும் ரெய்னர் வச்சிருக்கிறது உன்னோட கியர்ஸ் தான். அவனுங்க எப்படி மாறி என்னென்ன பண்ணுவானுங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா நல்லது. அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மளை விட வேகமா ஓட முடியும், பயங்கரமா சண்டையும் போட முடியும். இன்கேஸ் அவங்களால முடியாட்டி கூட கீழே இருக்க டைட்டன்ஸுங்கெல்லாம் நம்மள ரவுண்டு கட்டிருங்க. நம்ம கிட்ட டைட்டன் பவரே இருந்தா கூட டைட்டனோட ஏரியாக்குள்ள நம்ம வேலை செல்லுபடி ஆகாது. சோ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாரு, அதுக்கப்புறம் எதுனாலும் யோசிச்சு பண்ணிக்கலாம்பா. அப்போ ரெய்னர் கூப்பிட்டு, கண்ணா நல்லா புரிஞ்சுக்க, உன்னால இப்போல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. ஏன்னா இந்த பவருக்கும் லிமிட் இருக்குதும்பா. அதாவது ஸ்டெமினா வந்து ஃபைனைட் தான், இன்ஃபைனைட் இல்ல. ஒன்னும் இல்ல, அவன் டைட்டனா மாறுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி எல்லாமே இப்ப அவனோட பாடியை ஹீல் பண்றதுக்காக யூஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால இந்த டைம்ல நீ டைட்டனா மாற ட்ரை பண்ணினா நடக்காதுமா. அவன் பார்த்துட்டு, என்னடா என்ன எங்களை பார்த்தா முட்டாளுக மாதிரி இருக்குதா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லுவானா. அப்ப யுமீர் பார்த்துட்டு, எனக்கு இந்த டைட்டன்ஸ் பவரை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இறன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொன்னீங்க. எங்களை கடத்திட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கன்னு கேப்பாளா. வேற ஒண்ணும் இல்ல, எங்களோட ஹோம் டவுனுக்கு கூட்டு போக போறோம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல அமைதியா வரமாட்டீங்கன்னு. ஆனா நீ முன்னாடி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இந்த மாதிரி டைம்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னா கண்டிப்பா இந்த டைட்டன்ஸுங்க எல்லாம் நம்மள புடிச்சு தின்னுருங்க. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். அதனால நைட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடிக்கிட்டு இங்கே இருப்போம். அப்பதான் டைட்டன்ஸுங்க மூவ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆகலாமா வேண்டாமா, எங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறத அப்ப பிளான் பண்ணு. சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்றேன்ட்டு பண்ணினா அது உனக்கே ஆபத்தாயிரும்பா. அப்ப யுமி இருந்துட்டு, அப்புறம் ஏன்டா இங்கே வெயிட் பண்ணும், டைட்டன் ஃபார்ம்லயே டைரக்டா வீட்டுக்கே கூட்டு போயிருக்கலாமே, நீயும் டயர்ட் ஆயிட்டியா என்ன, உனக்கு என்ன தோணுதோ அதை யோசிக்கம்பா. உடனே இறனு பயங்கரமா யோசிப்பான், என்ன பண்ணலாம், தப்பிச்சு இங்க இருந்து ஓடலான்னு பார்த்தா அவனால தப்பிக்க முடியுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா அவ்வளோ டைட்டன்ஸுங்க வேகமா வரட்டிட்டு வருங்க. இப்ப அதை விட முக்கியமான பஞ்சாயத்து என்னன்னா, அவனோட டிரான்ஸ்ஃபார்ம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அண்ட் ரெய்னர் சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால தான் ஒருவேளை அவன் இங்க பிரேக் எடுக்கிறக்காண்டி ஸ்டாப் பண்ணிருக்கானா அப்படிங்கறதும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை நம்ம பையன் ஒழுக்கமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம போயிட்டான்னா தப்பிச்சு போகும்போது மத்த டைட்டன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனை வளைச்சு தின்னுருங்க. என்ன பண்றதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப யுமி
இருந்துட்டு அப்ப நைட் வரைக்கும் இங்கதான் இருக்கணுமான்னு கேட்டா இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லம்பா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இவங்க 2 பேரும் ஏதாச்சும் ட்ரை பண்ணா கூட அப்படியே புடிச்சு அமுக்கிடுவானுங்க. அப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இப்ப நம்ம பையன் இருக்கான். சரி இவங்க இங்க வந்துட்டாங்க, வர்றதுக்கு முன்னாடி அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சர்வே காப்ஸ்ல எல்லாருமே நல்லா தான் இருக்காங்களா, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரை பண்ணலையா, இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்ட்டு அவனுக்குள்ளேயே குழப்பம். அப்ப யுமி இருந்துட்டு ஆமா நைட் வரைக்கும் இங்க இருக்கணும்னு சொல்றீங்களே, கேசல்ல இருந்தப்போ டைட்டன்ஸுங்க நைட் டைம் கூட மூவ் பண்ணிட்டு இருந்துச்சுங்க, அப்ப இதுங்களும் அப்படி மூவ் பண்ணுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேப்பா. அவன் கேஷுவலா இந்த டைட்டன்ஸுங்க எல்லாம் நைட்டு மூவ் பண்ணாதுங்க, உனக்கு என்னை விட டைட்டன்ஸுங்களை பத்தி நல்லாவே தெரியும் யுமிரு அப்படின்னு உடனே சைலண்ட் ஆயிடுவான். அப்பதான் எரன் ஒரு விஷயத்த யோசிப்பான், யுமிரால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுங்கிறதே அவனுக்கும் லேட்டா தானே தெரிஞ்சது, அப்போ இவளால எப்படி மாற முடியுது, நம்ம பையன் நிலைமையே வேற, ஆனா இவளுக்கு கண்டிப்பா வேற ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்ன ஒரு குழப்பம்னா இப்ப இவ எரன் பக்கம் இருக்காளா இல்ல அவனுக்கு பக்கம் இருக்காளான்னு தெரியல. பட் அவனுக்கு 2 பேரும் பேசுறத வச்சு பார்த்தா 2 பேர்த்தையுமே கடத்தி கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. பட் எரன் பாத்தீங்கன்னா இன்னுமே அவளை நம்பல. இப்போதைக்கு நம்ம பயலோட பிரையாரிட்டி என்னவா இருக்கணும்னா இவங்க கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கறக்கணும். அதனால பொறுமையா இருந்து சிச்சுவேஷன் எப்போ இவன் கைக்குள்ள வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் நசுக்குன்னு நசுக்கி புளிஞ்சு தூக்கி எரிஞ்சிடறேன்னு அவனோட எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பைய பாடி ஹீலிங்ல போக்கஸ் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுக்கு டீம் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து ஒரு டைட்டன் வரும். சோ சிக்னல் அனுப்புவாங்க, எல்லாம் அந்த பிளார் கன்னை வச்சு சொல்றதான். எர்வின் பாத்தீங்கன்னா அது கூட சண்டை போறதெல்லாம் போக்கஸ் பண்ற மாதிரி இல்ல. இப்போதைக்கு டைட்டன்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு வேகமா மிஸ் ஆகி நைட்டுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட் ரீச் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு ஷார்டஸ்ட் ரூட் எதுன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போவான். அந்த டைம் மிகாசா பாத்தீங்கன்னா வெறிகொண்டு முந்திட்டு போவாளா, அண்ணன் கூப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு, ஃபார்மேஷனை பிரேக் பண்ணாத, நமக்கு எல்லாரோட உயிருமே முக்கியம் தான், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, முன்னாடி நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்ல, யாரன் அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டான், உங்களுக்கே தெரியும் அவன் கிவ் அப் பண்ற ஆளும் கிடையாது, நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை பொறுமையா அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணா போதும், சோ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க, அதை யோசிச்சு பார்த்துட்டு அவன் மேல நம்பிக்கை வச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போவாரு. அதே நேரம் இங்க மரத்து மேல எல்லாம் பொறுமையா உட்காந்துட்டு இருப்பாங்க. சாயந்தரம் ஆயிருச்சு. யுமிருக்கு தண்ணி தாங்க அடிக்குமா, ரெய்னர்ட்ட தண்ணி இருக்கான்னு கேட்பான். ஏன்னா ரொம்ப நேரமா அவன் சுத்தமா தண்ணியே குடிக்கல, இப்படியே போச்சுன்னா நான் தண்ணி தாகத்திலே செத்துருவேன்பா. அவன் புரியுது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு யுமிருக்கு கட்டுப்பாவும். அவன் என்ன பண்றது, நேத்து காலையில ஆரம்பிச்சது டைட்டன்ஸுங்களோட நம்ம படாத பாடு பட்டுட்டோமே, அப்பல இருந்து ஒழுங்கா சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்கல, அடுத்தடுத்து பல சம்பவங்கள் விடாம நடந்துகிட்டு இருக்குது. சரி ஏதோ இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதனால மத்த விஷயத்தெல்லாம் பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் அப்படியே கவலைப்படுவானா. பெர்டோல்ட் ஏண்டாம்பா பாரு, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கோம், நமக்கு கொஞ்சமாச்சு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கா, சுத்தமா இல்ல, என்ன டீமோ என்ன தாண்டா உனக்கு வேணும்னு கேட்டா, அட அதுக்காக நீ ஸ்ட்ரெயிட்டா ஸ்குவாட் லீடரா போடுங்கன்னு நான் சொல்லல, கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுக்கலாமேன்னு சொல்லுவான். அட நான் அதை பத்தி கேட்கலப்பா, நீ ஏன் இப்படி உளறிட்டு இருக்கன்னு அவன் விடாம இன்னும் உளறிட்டே தான் இருப்பான். அந்த டைம் நீ எங்க இருந்து கெனான கொண்டு வந்த, அப்ப என்னை அந்த டைட்டன் ஒரு வழி பண்ணிருச்சு, கிறிஸ்டா தான் என்னோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டான்னு கூட இருந்தவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இறன்னு கட்டுப்பாய் ஒரு கத்துவான் பாருங்க, அப்படியே முறைச்சுக்கிட்டே என்னடா விளையாண்டுகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு லுக்கூடுவான் பாருங்க. ரெய்னர், பெர்டோல்ட், யுமிர்னு எல்லாருமே மிரண்டுட்டாங்க, அப்படி முறைப்பான். இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறானா, எர்வினோட டீம் இறனை வந்து காப்பாத்துதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.